அம்மணி நீ ஒரு இலை போட்டு சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, போற நான் சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன புள்ள நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணால கட்ட நாள்ல இருந்து நான் சாப்பிட்டு வச்ச எச்சியல தான் நீயும் சாப்பிடுற. அது ஏதோ ருசிக்குமாக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லீங்களா? வீட்டுக்கார சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதே இலையில வீட்டுக்கார உட்காந்து சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு அர்த்தம் இருக்குதாக்க? என்ன இப்போ நீங்க சாப்பிட்டு போட்டு போறீங்க, அந்த இலையில நாங்க உட்காரோம் பாருங்க, அந்த இலையில என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அது புரிஞ்சு ஓட்டு மற்ற நாள் நாங்க செய்ய மாட்டோங்க. அதனாலதான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுருக்கிய நீ. இந்த விளையாட்டானுங்க வேணாங்க. ஓ அம்மனி, நீ சமைச்சதை விட பரிமாறுறது இருக்க. அப்போ ஐயா யாரு பெரிய சாமி என்ன உள்ள வாங்க. ஆறா இருந்தாலும் வீட்டுக்குள்ள செருப்பு காலோட வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல. கவுண்டர் வீடாக்குது எனக்கு நான் சொல்றது. ஐயா நீங்க இது காயிறு காட்டின செருப்பு. அந்த தலையில இருக்கிற கோவரத்தை கழட்டி கையில வச்சுக்கோங்க. கோவரம் இல்லாம நீ தொப்பி ஏன்ற கண்ணுக்கு அப்படித்தானுங்க தெரியும். வாங்க கருங்க. வணக்கங்க. பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டேன். என்னங்க நம்ம வீட்டு வரைக்கும்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காருங்க. கேள்விப்பட்டனுங்க. அவருக்கு உங்களை பார்க்கணுமா, அதான் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ஆள் மனசுல? ஆற பாக்குறதுக்கு 6 வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆளு. எனக்கு உங்களை தானே கேக்குறேன். அது இல்லைங்க, ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? 6 கவுண்டர் ஆக்கு. கவுண்டர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இவர் அவரை போய் பாக்கணும். அப்படி அவசியம் தான் அவர் இங்க வந்து பாக்க சொல்ல. 6 வர வேண்டாம். வாங்க போய் மலான்னு போய் சொல்லுங்க. அவர் இங்க வரப்போ வந்து இந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு வர வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு கேட்ட கோபம் வந்து எனக்கு நான் சொல்றேன். அம்மனே இன்னும் கொஞ்சம் சொல்லிருந்த உடுப்பெல்லாம் அவுத்து போட்டு போயிருப்பாரு அவரு. அப்புறம் சாப்பிட மாட்டேன். அப்படியா சொன்ன அந்த கவுண்டிச்சி? ஆமாங்க, நம்ம கவுண்டர் எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஆனா நம்ம கவுண்டிச்சி அம்மாவோட பேச்சுக்கு இந்த ஊர்ல மறு பேச்சே கிடையாதுங்க. அவ்வளவு கட்டன் ரைட்டுங்க. தொப்பிய மாட்டியா? எஸ் சார். ஓன் தொப்பிய மாட்டியா? சாரி சார், நான் இன்னும் கவுண்டிச்சி அம்மா முன்னாடி நிக்கிறதாவே நினைப்பு. அந்த பயம் இன்னும் எனக்கு தெரியவே இல்லை. தெளிய வைக்கிறேன். பஞ்சாயத்து கூட்பாட்டி எல்லாரும் கப் சுப்னு உட்கார்ந்து என்ன அர்த்தம் வேண்டா? அட கவுண்டச்சி கேக்குறாள்ல, சொல்லுங்க. கவுண்டச்சிம்மா, நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க. அந்த ஆளை இங்க கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்துறதே பெரிய பாடா போச்சு. வெளியூர்காரர் வேற ஏதோ விவரம் புரியாம செஞ்சுட்டாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன சொல்றது நியாயம் தான். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எப்படி தெரியாம போவங்க? நீங்க சும்மா இருங்கண்ணா. இதே உள்ளூர்காரனா இருந்தா உருப்படி இல்லாம ஆக்கிருப்பீங்கல்ல. அசலூர்காரனுக்கு அறிவு எங்க போச்சுங்கிற? அட இதே ஓ பொண்டாட்டி இல்ல பண்ணையார் வீட்டு பொண்டாட்டி குளிச்சிட்டு இருக்குது இந்த கத்தி நீ பாத்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களாக்கு? கவுண்டச்சிம்மா சொல்றது நியாயம் தான். அதானே கவுண்டிச்சு கேக்குறாள், சொல்ல வேண்டியதானே. இங்க ஒரு நியாயம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பஞ்சாயத்து கொண்டுட்டு வந்திருக்கேன். அது விட்டு போட்டு இல்லன்னா இந்த புறம்போக்க மொளை குச்சியால பகுந்து தள்ளிருப்பல தள்ளி. யாரையா புறம்போக்குற? நீங்க உட்காருங்க, பஞ்சாயத்து பாத்துக்க. நீங்க போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் நியாயம் கிடைக்கும் தான். நம்மளே இது கூட நியாயமா இருக்க? எதையா நியாயம்? நியாயம் இல்லைங்கிறீங்களா? சரி கவுண்டரே, சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்ல. அவர் வெளியூர்காரர் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஆளு. நம்ம பஞ்சாயத்து கட்டுப்பட்டு வருமானம் தான் யோசனை பண்றோம். தப்புன்னு பண்ணிட்டா உள்ளூர்காரர் என்ன கவர்மெண்ட் ஆள் என்ன? எங்க ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்க. அப்ப நம்ம ஆளாச்சையா? வாஸ்தவம் தான். என்ன பண்றது? தண்ணியில போய் நிக்க சொல்லுங்க, தைலத்தை நாமளே தடவிடுவோம். நான் அப்பவே சொன்னேன் போகாதே பாக்காதேன்னு. அந்த பல்லவன் கேட்டானா? பல்லன் கேட்டானா? இதுல என்ன வேற கூப்பிட்டாங்க. என்ன ஏயா கூப்பிடல? சுத்தம் உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. சரிம்மா, இப்ப பஞ்சாயத்து திருப்ப சொல்றோம்.
கவுண்டர் அம்மாவை எந்த ஆத்துல பார்த்தாரோ அதே ஆத்துல திருப்பி இவர் போய் பார்க்கணும். அதே ஆத்துல ராத்திரி பூரா தண்ணியில நிக்கணும். அதைத்தான் சொல்ல வந்து வாய் என்னமோ உளறிடுச்சு. என்னம்மா சரிதானே? கவுண்டச்சு பேச்சுக்கு இம்புட்டு மறுவாது கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நடந்து போலாம். வாயை திறங்க, கம்பு வருது, பல் இடிக்க போகுது. என்னையா அது? காஃபி. ஏயா, ஒரு இன்ஸ்பெக்டரை பஞ்சாயத்து ஒன்ன கூட்டி தண்டனைன்னு ஒன்ன கொடுத்து இப்படி தண்ணியில நிக்க வச்சிருக்கீங்களே, அதுக்கு நீ ஒரு ஜால்ரா வேற இல்ல? ஏயா இறங்கி வந்து கொடுக்க மாட்டியா? நீங்க செஞ்ச தப்புக்கு நானும் சேர்ந்து குளிர்ல வாடுறேன். நியாயமா இப்படி கொடுக்கறதே பெரிய விஷயம். வாயை திறந்து புனல் வழியா ஊத்தணும். இந்தாங்க எடுத்துக்குங்க. யோ, ஓடுற இந்த தண்ணி மேல சத்தியம் பண்றையா, அவளை நான் 2ல் 1 பண்ணல. அப்புறம் பாரு. அம்மணி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஊரு சனங்களா இருக்காங்களே, என்னமோ உன் கூட வந்தாதான் மறுவாதையே கொடுக்கறாங்க. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட வந்தாதான் எனக்கு பெருமையும் மறுவாதை கிடைக்கும். அப்படிலாம் தெருவுல வச்சுக்காது. வணக்கம் சாமி. இதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. அப்படின்னா வாங்க வீட்டுக்கு போலாம். கும்பிடுறதுங்க. வாங்க. என்னத்தா நடந்து வர்றீங்க? சும்மா சொல்லப்படாது. கவுண்டர் நீங்களும் வரத பார்த்தா பார்வதியும் பரமசிவனையும் பார்த்த மாதிரி இருக்குது. போச்சுடா. பெரியவிங்க நல்ல வார்த்தை சொல்லும் போது சாலிச்சுக்கிட்டு. ஆமா, எங்காத்தா இந்த பக்கம்? ஏன்டா ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆத்தா வீட்டுக்கு போகும்போது தலையில பூ இல்லாம போனா உங்க வீட்டுக்காரரை பத்தி உங்க ஆத்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? அவங்க சொல்றது கரெக்ட் தானே. எல்லாம் ஒரு வியாபாரம் தான் அம்மணி. சரி கொடுங்க. இந்தாங்க, இது 10 ரூபா முழுசா வச்சுங்க. 3 முழத்துக்கு 10 ரூபாயா? ஆத்தா, எங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? அது ஒரு வேலை நல்லா நடக்கலன்னு வச்சுங்க. பேச்சுக்குதான் அம்மணி. ஒரு வேலை நல்லா நடக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஆத்தா ராவுப்புறம் உட்காந்து நம்ம 2 பேரும் திட்டிட்டு இருக்கோம். அது உங்களை முக்கியமா திட்ட போறாங்க. அதனாலதான் வியாபாரம் முடிஞ்சிச்சுல, நடைய கட்டுங்க. சரி. ஒல்லா கண்ணு. அம்மணி, இன்னைக்கு என்ன கிழமை? முந்தா நேத்துக்கு நான் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனேன். அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. பிறகு நேத்துக்கு விநாயகன் கோயிலுக்கு போனேன். அப்படின்னா புதன்கிழமை. திரும்ப கேளுங்க. கேக்குறேன். நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போனோம். அப்படின்னா வெள்ளிக்கிழமை. அது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இன்னைக்கு அதாங்க சொல்லுவாங்க. ஆத்தா வீட்டுக்கு போகணும். உன்ன போய் கேட்டேன் பாரு. என்ன அம்மணி, இந்த பூ வச்சதும் களை போச்சு அம்மணி. நேசமாதான் சொல்றீங்களா? நேசமாதான் சொல்றேன். நான் இல்ல. நானும் இல்ல. கவுண்டரையா கும்பிடுறேனுங்க. அம்மா கும்பிடுறேனுங்க. என்ன பாண்டியன ஐயா, தரிசனம் எல்லாம் அமக்கலமா நடக்குது. இந்த ஊர்ல கவுண்டனுக்கும் கவண்டிச்சுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. குடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு, குடுக்கறாங்க. ஐயா, அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யாரும் வயசுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, மனசுக்கு தான். என்னையா அடுத்தவங்களை பார்த்தா துண்டு இடுப்புக்கு போகுது, என்ன பார்த்தா துண்டு தலைக்கு போகுது? மரியாதை எல்லாம் தெரியாத உனக்கு? உங்க மரியாதை தான் பஞ்சாயத்துல தெரிஞ்சு போச்சுங்களே. ஐயா, மரியாதை கேட்டு வாங்க கூடாது, நாங்களா பரிதாபப்பட்டு கொடுக்கணும். இனிமேலாவது மரியாதை கிடைக்கிற மாதிரி நடந்துக்குங்க, தெரியுதா? வழிய வழியா மரியாதையா மரியாதை மோரக்கட்டைய பாரு. ஏங்க, இவ்வளவு தூரம் இவன் சொல்லிட்டு போன பாடு நாம இருக்கிறாங்களா? இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஊர்ல அந்த கவுண்டனுக்கும் கவண்டச்சிக்கும் கொடுக்கிற மரியாதை கெடுத்து அதை விட அதிகமான மரியாதை எனக்கு கொடுக்கிற மாதிரி உனக்கு எங்கயா புரிய போகுது? வா. நாடே திருந்தினாலும் இவன் திருந்த போறது இல்ல. யோ, எஸ் சார்.